ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடிய கோயம்புத்தூர் ஸ்டைல் பருப்பு சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா சீரகம், கடுகு, மிளகு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயும் காய்ந்த மிளகாய் மட்டும் தான் காரத்துக்கு சேர்க்குறோம், வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அதனால காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரணும். இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன். பாதிக்கு பாதி எடுத்துக்கணும். இப்போது 6 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதித்து வரப்போ அரிசியும் பருப்பையும் 2-3 டைம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், தண்ணி நல்லா கொதித்து வருது. இந்த டைமில் அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரைஸ் ரொம்ப உதிரியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கொலன்னு இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். அப்போ தான் அரிசி பருப்பு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.